ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 8வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த டேட்டா எடுக்கப்பட்டது 8:30 மணிக்கு எடுக்கப்பட்ட டேட்டா. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஓட்டிங் முடிவுகளை நாளைக்கு கடைசி நாள் ஓட்டிங் முடிவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு 8 மணிக்கு வந்து போஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக அதுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. இப்போ நம்பர் 1 பொசிஷனில் நம்மளுடைய ஜாக்லின் அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 94,920 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 22.33% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ தொடர்ந்து வந்து முன்னேற்றத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் வந்து கடக்க போகிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் இருக்கக்கூடிய 2.5-3 மணி நேரத்தில் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பார்ப்போம். அதுக்கடுத்த 2வது பொசிஷனில் நம்முடைய அன்ஷிதா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 77,082 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18.13% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள். ஸோ இந்த வாரத்தோட தொடக்கத்தில் ஆரம்பிக்கும் போது 3வது பொசிஷனில் வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ ஆரம்பிக்கும் போது என்னடா இவங்க 3வது பொசிஷனில் ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஸோ அதுக்கப்புறம் அடித்து தும்சம் பண்ணி விஜய் விஷாலை கீழே தள்ளி அன்ஷிதா அவர்கள் மேலே போனது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் வந்து வித்தியாசத்தோடு வந்து இருந்துட்டு இருக்காங்க அன்ஷிதாவுக்கும் விஜய் விஷால் அவர்களுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக 3வது பொசிஷனில் விஜய் விஷால் அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 57,386 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.5% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். ஸோ விஜய் விஷாலுடைய டவுன்ஃபால் வந்து இந்த வாரத்திலே வந்து ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஆல்ரெடி மக்கள் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகளை வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கிடையில் காதல் கன்றாவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் வரையாக போயிட்டாங்க. ஸோ அதன் காரணமாக விஜய் விஷாலுடைய டவுன்ஃபால் வந்து ஆரம்பிச்சுது. ஸோ அதை வந்து நம்ம கண்குளிராக வந்து பார்க்க முடியுது அவரோட ஓட்டிங் முடிவுகளில். அதுக்கடுத்த 4th பொசிஷனில் நம்முடைய ரயான் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 41,710 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.81% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ ரயானுக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் வந்து இந்த வாரத்தில் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. பாசிட்டிவோ நெகட்டிவோ இதை கேமாக பார்க்குறவங்களுக்கு ரயானுடைய விளையாட்டு அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து ரயான் அவர்களை போட்டு வறுத்தெடுத்துட்டு இருக்காங்க. பட் எனிஹவ் நல்ல ஒரு வாக்குகள் வந்து வாங்கி 4வது பொசிஷன் வந்து பிடிச்சிருக்காப்புல. அதுக்கடுத்த 5th பொசிஷனில் மஞ்சரி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 29,494 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.94% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். ஸோ இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 8வது பொசிஷனில் ஆரம்பித்த மஞ்சரி அவர்கள் படிப்படியாக முன்னேறி 5th பொசிஷனுக்கு வந்து வந்தது மட்டும் இல்லாமல் சத்யா அவர்களுக்கும் அவங்களுக்கும் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3000 வாக்குகள் வந்து வித்தியாசம் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ மஞ்சரி அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆட்ஸ்அப் வந்து சொல்லி ஆகணும். அதெல்லாம் தாண்டி மஞ்சரி அவர்கள் இன்னும் கொஞ்சம் கேமில் சேஞ்ச் அவுட் வந்து பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் கூட நல்லாவே வந்து வாக்குகள் வாங்குவாங்க. அதுக்கடுத்த 6th பொசிஷனில் சத்யா அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 26,943 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.34% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய சத்யா அவர்கள். ஸோ இவருக்கு எப்பயுமே டவுன் பால் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. சேச்சுரேஷனான ஒரு நிலைமையில் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா இன்னும் 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம் எவிக்ட் ஆகி வெளியே போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கராக வந்து மாறிட்டே இருக்காங்க. ஸோ இவரை தவிர்த்து அதுக்கடுத்த 7வது பொசிஷனில் சிவகுமார் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 26,150 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.15% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சிவகுமார் அவர்கள். ஸோ சிவகுமார் நேற்றுக்கு ஒரே ஒரு ஃபைட் எடுத்தாப்புல அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த ஓட்டிங் முடிவுகளும் மாறிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா 8வது பொசிஷனில் இருந்த நம்ம சிவகுமார் அவர்கள் இப்போ முன்னேற்றம் அடைஞ்சு மேலே வந்து வந்துட்டு இருக்காரு. அண்ட் நல்ல ஓட்டிங்ஸும் வந்து வாங்கிட்டு இருக்காரு. சொல்ல முடியாது ஓட்டிங் முடிவு போது சத்யாவே வந்து டாமினேட் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கடுத்த 8வது பொசிஷனில் நம்முடைய ரஞ்சித் அவர்கள் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 25,826 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.07% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். சத்யா அவர்களுக்கு நான் என்ன சொன்னனோ அதே விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரஞ்சித் அவர்களுக்கும் அப்ளை ஆகும். ஏன்னா ரஞ்சித் அவர்களும் பெருசாக வந்து எதுவுமே வந்து பண்ணுறதில்ல. பெருசாக கான்ட்ரவர்சியலான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும்போது கூட தன்னுடைய ஒப்பீனியனை வந்து ரொம்ப நேர்படாக வந்து வைக்கிறதுக்கு ரொம்பவே தயங்குறாரு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்த 9வது பொசிஷனில் நம்மளுடைய ஆனந்தி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24,729 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.82% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஆர்ஜே ஆனந்தி அவர்கள். இதுக்கு முன்னாடி இருந்த வரவேற்பை விட இப்போ ஆனந்தி அவர்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி காலங்களில் கம்மியான வாக்குகள் வந்து வாங்கியிருப்பாங்க, பர்சன்டேஜும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ 2 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வாங்கியிருக்காங்க முன்னைய விட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது
அதுக்கு ஒரு ஆட்ஸ்அப் வந்து சொல்லி ஆகணும் ஆனந்தி அவர்களுக்கு. அதுக்கடுத்து 10வது பொசிஷனில் நம்முடைய சாச்சனா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20,904 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.91% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சாச்சனா அவர்கள். ஸோ சாச்சனா அவர்கள் இப்போ அஃபிஷியலாகவும் சரி அன்அஃபிஷியலாகவும் சரி ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதா நியூஸே. ஸோ இதை தாண்டி சாச்சனா அவர்கள் எவிக்ட் பண்ணப்படுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த வாரத்தோட பெஸ்ட் பர்ஃபார்மராக வேறு அவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் கேப்டனுக்காகவும் அவங்க வந்து போட்டியிட போகிறாங்க. இட்ஸ் மீன்ஸ் நாளைக்கு வந்து போட்டியிட போகிறாங்க. ஸோ ஒருவேளை சாச்சனா அவர்கள் வந்து தலைவர் போட்டியில் வென்றாலும் கூட நாமினேஷனில் இருந்து அவங்க எலிமினேஷன் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்கள்லையும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க ஒருவேளை அவங்க தலைவர் ஆகிட்டாங்கன்னா சாச்சனா அவர்கள் வந்து எவிக்ட் ஆகாமல் போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசனைகளும் நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஒருவேளை இந்த வாரத்தில் வந்து டபுள் எவிக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த லிஸ்ட்டில் சத்யா இருப்பார், சிவகுமார் இருப்பார், ரஞ்சித் இருப்பார், ஆனந்த் இருப்பாங்க அண்ட் சாச்சனா அவர்கள் வந்து இருப்பாங்க. ஏன்னா டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஓட்டிங் பேஸ்டாக வந்து கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு ஆளை வந்து ஓட்டிங் பேஸ்டாகவும் அதே மாதிரி இன்னொரு ஆளை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாகவும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த விதத்தில் ரஞ்சித் அவர்களும் வந்து பெருசாக எதுவுமே பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறதில்ல. பர்ஃபார்மன்ஸ் மீன்ஸ் ஏதாவது இன்சிடென்ட் வந்து நடந்துருச்சு, ஒரு பெரிய பிரச்சனையை உருவாகினா கூட அந்த இடத்துல வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது 0% வந்து பண்ணுறாப்புல. அதே மாதிரி இவர் வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறத தாண்டி எல்லாருக்கிட்டையும் தங்கம் செல்லம் பட்டு இப்போ ஒரு ஆளை வந்து பெஸ்ட்டாக தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொன்னாலையும் அந்த இடத்துல வந்து எல்லாரையுமே வந்து பெஸ்ட்டாக தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒஸ்ட்டாக தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொன்னாலையும் எல்லாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரி எல்லாரையும் வந்து சொல்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. ஸோ பர்டிகுலராக இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி அடி வந்து அடிக்கவே மாட்டேங்கிறாரு. மேபி அது அவருடைய இயல்பாக கூட வந்து இருக்கலாம். பட் பிக் பாஸை பொறுத்தவரையிலும் இந்த கேமை பொறுத்தவரையிலும் அவருடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சுத்தமாக வந்து சரி வராது அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். ஸோ அதனால் அவர் வந்து எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட வரலாம், சொல்ல முடியாது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி அவர்கள். ஸோ ஆனந்தியை பற்றி நம்ம சொல்லியே ஆக வேண்டும். ஆனந்தி அவர்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வீக்ஸ் வந்து இருந்த அந்த போர்ஸு, அதுக்கப்புறம் அந்த பேச்சு திறமை, அதுக்கப்புறம் மேனிப்புலேஷன், இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துறது, ஸோ இது எல்லாமே வந்து கைவிட்டுட்டாங்க. எப்போ அவங்க வந்து பயங்கரமாக ரோஸ்ட் செய்யப்பட்டாங்களோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பண்ணவே கூடாதா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துட்டாங்க நம்மளுடைய ஆர்ஜே ஆனந்தி அவர்கள். ஸோ அதனால் பெருசாக வந்து எதுவுமே பண்ணுறதில்ல, கோ வித் ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்காங்க. அவங்களும் ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. பெருசாக யாருக்கிட்டையும் வந்து தலையிடுறதில்ல, பெருசாக எந்த ஒரு விஷயத்துலையும் போய் இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துறதோ மேனிப்புலேட் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. சொல்லப்போனால் அவங்களுடைய கேம் பிளேவும் ரொம்ப ரொம்ப டவுனில் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்த சிவகுமார் இப்போ தான் வந்து நேற்றுக்கு தான் ஒரு ஃபைட் வந்து போட்டாப்புல. ஸோ அந்த ஒரு ஃபைட்டை வச்சுக்கிட்டு மேபி நெக்ஸ்ட்டு வாரங்களில் வந்து ஃபைட் எடுப்பாரோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் வந்து சேவாக்கப்படலாம். ஸோ அப்படி சேவாக்கப்படலை அப்படின்னா ஒரு வேளை இல்லைப்பா இவன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவர் தூக்கி வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்தா சத்யாவை பற்றி நான் முன்கூட்டியே சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, அவரும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த விஷயத்துக்குமே வாய்ஸ் அவுட் வந்து பண்ண மாட்டேங்கிறாரு. அப்படியே பண்ணால் கூட 1 or 2 லைன்ஸில் வந்து முடிச்சு விட்றாப்புல, டே அப்படிலாம் பண்ணாத, டே இப்படிலாம் செய்யாத அப்படின்ற லெவலுக்கு தான் வந்து சத்யாவோட வாய்ஸ் அவுட்டே வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ மற்றபடிக்கு வந்து வெஞ்சன்ஸாக இருக்கிறதா இருக்கட்டும், பேக் பைட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்ணுறாங்க. பட் அதெல்லாமே மக்கள் வந்து ரசிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு முன்னாடி ஃபிசிக்கலாக ஃபிட்னஸாக இருந்த ஆட்கள்லாம் உள்ளே வந்தவங்க நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க, டாஸ்க்லாம் அடித்து தும்சம் பண்ணியிருக்காங்க. பட் சத்யா அவர்கள் அவ்வளோ ஒன்றும் பெருசாக பண்ண மாதிரி வந்து தெரியல. ஸோ இந்த பொம்மை டாஸ்கில் கூட அவர் வந்து முடிஞ்சிருந்தா பயங்கர டஃப் கொடுத்துருந்துருக்கலாம். பட் விஜய் விஷால் எவிக்ட் ஆகிட்டாரு அப்படின்றதுக்காக இந்த மனுஷனும் தானாகவே வந்து எவிக்ட் ஆகிட்டு வெளியே வந்துட்டார். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ரோஸ்ட் பண்ண தான் போகிறாரு. பட் எண்ட் ஆஃப் தி டே இவங்கெல்லாம் டேன்சர் ஜோனில் இருக்காங்க, இவங்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை டபுள் எவிக்ஷனாக இருந்தால் அதே மாதிரி சாச்சனா அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி அவங்க சேவாக்கப்படுறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸ் வந்து நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து தான் நான் வந்து மஞ்சரியை பற்றி சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, மஞ்சரி அவர்கள் நல்லா தான் கேம் ப்ளே பண்ணுறாங்க, நல்லா வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை வந்து கேட்குறாங்க, நிறைய விஷயங்கள் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா போராடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் எண்ட் ஆஃப் தி டே அந்த ஃபைட் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எதனாலே வந்து கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணிடலாம், எதனாலே நம்ம பேசலாம், எதனாலே நம்ம கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்து நம்ம போகக்கூடாது. இப்போ சாப்பாட்டு விஷயத்துக்கே வந்து மோஸ்ட்லி அவங்க அவ்வளோ பெரிய ஃபைட் வந்து எடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. டக்குன்னு ஒருத்தர் வந்து ஒரு ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னா உடனே வந்து ட்ரிகர் ஆகி இவங்க வந்து பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க, கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பொறுமையாக நிதானமாக டீல் பண்ணுற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி கிட்ட அந்த காம்னஸ் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. இப்போ மஞ்சரியும் முத்துக்குமரனையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது முத்துக்குமரன் சேம் ஒரு இடத்துல தான் வந்து இருந்துகிட்ருக்காரு மஞ்சரி மாதிரி. பட் முத்துக்குமரனுடைய கேம் பிளே வேறு மாதிரி இருக்கும், அதே மாதிரி அவர் சொல்லக்கூடிய அறிவுரைகள் வேறு மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஒரு பிரச்சனையை அணுகிற விதங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மஞ்சரி அவர்கள் தவிர்த்தாங்க அப்படின்னாவே அவங்களும் நல்ல வாக்குகள் வாங்குவாங்க, ஒரு டஃப்பான கண்டெஸ்டண்ட்டாக வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.